தென்காசியில் ராமராஜன் நடிப்பில் வெளியான சாமானியன் திரைப்படத்தின் 35வது வெற்றி விழா கொண்டாடப்பட்டது. 14 ஆண்டு இடைவேளைக்கு பின் சாமானியன் என்ற படத்தில் நடிகர் ராமராஜன் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படம் கடந்த மாதம் 20ஆம் தேதி வெளியான நிலையில் தற்போது 20ற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் 35வது நாட்களாக திரையிடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 35வது நாள் வெற்றி விழாவை கொண்டாடும் விதமாக தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் உள்ள திரையரங்கு சார்பில் வெற்றி விழா கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ராமராஜன், நடிகர்கள் நரேன், டிம்பிள் சிட்டி குமார், இயக்குனர் ராகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ராமராஜன், திரையரங்கு டிக்கெட் விலை அதிகமாக உள்ளதால் சாமானிய மக்கள் திரையரங்கிற்கு குடும்பத்துடன் சென்று படம் பார்க்க முடியாத நிலை உள்ளது என்றும், சாமானியனின் கோரிக்கையாக அதை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். ஒரு டிக்கெட் ரேட்டு ஒட்டுமொத்தமா 150, 200 இல்லாமல் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு மூடிக்கு கொடுத்துருங்க. ஒரு 50 ரூபாய்க்கு மூடி கொடுத்துருங்க, யாரும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 200 போட்டு 300 ரூபாய் போட்டுக்க. ஆக ஒரு 300 சீட்னா ஒரு 100 சீட் 50 ரூபாய் போட்டாங்க. 50 பேரும் திரையரங்கு தினந்தோறும் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு விஜய் பார்க்க ஆசை இருக்காதா? இல்லை அவங்களுக்கு அஜித் பார்க்க ஆசை இருக்காதா? ஏன் அவங்களுக்கு ரஜினி சார் பார்க்க ஆசை இருக்காதா? ஏன் அவங்க கமல் பார்க்க ஆசை இருக்காது? இருக்கும். ஏன் வரல நீ வர மாட்டீங்க. ஏன்னா ஒட்டு மொத்தம் டொக்குன்னு 200 ரூபா, 4 பேர் போனால் 1000 ரூபாய் வருவாரா? இன்னைக்கு ஆரம்பத்தில் 50 ரூபாய்க்கு உரிமையாளர் கர்நாடகா 50 ரூபா, 5 பேர் போல 250 போன போது படம் தந்துருவாங்கல்ல. இதை நாங்கள் மேலே சொன்ன, தயவு செய்து இது அரசியல் வேறு துணிவு இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக என் சாமானிய மக்களுக்காக திரையரங்கில் 50 ரூபாய்க்கு அளவு பண்ணணும். 50 ரூபாய்க்கு ஒரு 100 பேர் அனுப்பியா டெய்லி 100 ரூபாய் வந்துருவாங்க.